ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கேஎஸ் கிரியேஷன். நான் உங்களுக்கு கண்ணன். இன்னைக்கு நமக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு 10 விதமான கேள்விகள் இருக்கும். ஏன் பிறந்திருக்கும், இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எனக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மதுரையில் உள்ள ஒரு இடத்துல போய் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி நான் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். அவனோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகட்டும், சம்திங் போகிற இடத்துல வர இடத்துல கோவங்கள், சம்திங் என்னமோ இருக்கட்டும், அவங்களோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பீப்புள்ஸ்க்காகவே ஒரு இடம் மதுரையில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே இருக்குது. அது அந்த மாதிரி இடம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட கொஸ்டின்ஸை வந்து நான் தெரிஞ்சுக்க வந்த இடம் தான் பரமாத்மா யோகானந்தா மெடிடேஷன் சென்டர். இது மதுரையில் கீழமாத்தூர்ன்ற பகுதியில் யூனிவர்சல் ஸ்கூல், ஸ்ரீ அரவிந்த மீரா யூனிவர்சல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலை தாண்டினோடனே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போனோடனே மதுரைக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்குன்றதே எனக்கு இத்தனை நாளாக தெரியல. மதுரைக்குள்ளே தான் இருக்கேன், ஆனால் எனக்கே தெரியாத அளவுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். உள்ள நுழைஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மைண்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து அங்கே வந்து மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் கிளாரிஃபை ஆச்சு. மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வெளியே வரும்போது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த இடம். சுற்றிலும் அந்த குருவி கத்துற சவுண்டு, அப்புறம் மரம், சில்லுன்னு காற்று. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல போய் பாருங்கள். நீங்கள் மதுரை பீப்புளாக இருந்தால் இங்கே போய் பார்க்கலாம். பட் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் அவங்கவுங்க இடத்துலையே இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நீங்களும் போய் பார்க்கலாம். இந்த இடம் எதனால இந்த இடத்த பற்றி பெருசாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு மெடிடேஷன் சென்டர் மட்டும் இல்லைங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருப்பார், எனக்கு பாபாஜி அவர்களால் கிரியா யோகா வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கிளிப். அதுக்கப்புறம் சிலது வந்து பிவானேஷன் முதல்ல வந்து ஏதோ நடக்க போகுதுங்கிறது ஸ்லோவாக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாமே உங்களுக்கே வந்து தெரியும், உங்களுக்கே புரியும். அது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கிரியா யோகா இதை பற்றி ஒரு பேசுறதுக்கே எனக்கு வந்து நான் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோவில் அவர் சொன்ன மாதிரியே இங்கே வந்து ஆத்தரைஸ்ட் பண்ண கிரியா யோகாலாம் சொல்லித்தராங்க. மேலே ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.